ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபார்மர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காடு களை வெட்டுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு 20 சென்ட்டில் அவரைக்காய் செடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காய் செடி போட்டு பார்த்திங்களா இன்னையோட 20 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் களை வெட்டுறோம். பில்லு கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நாம் களை வெட்டிவிட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடி கொஞ்சம் பெருசாகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், களை வெட்டுறாங்க. நான் எங்கள் ஒய்ஃபு களை வெட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெட்டுறதை பார்த்துட்டு எங்கள் பசங்களும் வந்து களை வெட்டுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மம்டி எடுத்துகிட்டு வெட்டுறான்னு பாருங்களேன். நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறதை பார்த்துட்டு எங்கள் பையன் என் பொண்ணு 2 பேருமே வந்து எப்படி வெட்டுறாங்க பாருங்கள். அடுத்த தலைமுறை விவசாயிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய மம்டி வச்சுட்டு களை வெட்டிகிட்ருக்கா பாருங்கள் எங்கள் பொண்ணு. எப்படி வெட்டுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மம்டி வச்சுட்டு வெட்டுறான் பாருங்கள். இவங்க தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை விவசாயிகள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெட்டிகிட்ருக்கான்ட்டு. எங்கள் பாப்பா பாருங்கள் எப்படி வெட்டுறா, குட்டி மம்டி வச்சுட்டு எவ்வளோ அழகாக வெட்டிகிட்ருக்கா பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அவரைக்காடு களை வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர் கேட்டிருந்தார், உங்கள் தோட்டத்தில் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் பார்த்தீங்க எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்களா பருத்தி போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி, அவரைக்காய், வெண்டைக்காய், சோளம் போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலை போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே ஒரே விவசாயம் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் பருத்தி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுவோம். பருத்தி, நெல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து அதை மாற்றி விவசாயம் பண்ணணுன்னு சொல்லி வெறும் பருத்தி மட்டும் பண்ணக்கூடாது, பருத்தி நெல் மட்டும் பண்ணக்கூடாது, நாம் மாற்றி பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து முதற்கட்டமாக பார்த்திங்களா பருத்தி தவிர அவரைக்காய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் எங்கள் காட்டில் நிலக்கடலை போட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்களா சோளம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், சோளப்பயிர் தெரியுதுங்களா, சோளம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே விவசாயம் மட்டும் பண்ணோட. பருத்தி பார்த்திங்களா 6 மாதம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காய் பார்த்திங்களா 90 டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் வந்து காய்கறி விவசாயம் பண்ணுறதுல இப்போ கோடை காலங்கிறதுனால காய்கறி விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடி காய்கறி விவசாயம் அந்த செடி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தாலும், கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணினாலும் அதுக்கு உண்டான விலையோ விவசாயிங்களுக்கு உண்டான மதிப்போ மரியாதையோ கிடைக்கிறதில்ல. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டி பொண்ணு எவ்வளோ அழகாக வெட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி. எங்கள் குட்டி பொண்ணு பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் என் பையன் எப்படி வெட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி. அங்கே பாருங்கள் என் குட்டி பொண்ணு எவ்வளோ அழகாக வெட்டிகிட்டு இருக்கா. சீக்கிரம் வெட்டு பாப்பா. எல்லோரும் வாங்க காடு கொத்தலான்னு கூப்பிடு பாப்பா. கூப்பிடு 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 பேசு எல்லாத்தையும். வாங்க எல்லாம் விவசாயம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடு எல்லாத்தையும். பாச்சு எங்கள் பாப்பா செடி வெட்டி போட்டா பாருங்களேன். செடி வெட்டி போட்டா அப்படியே வச்சு மூடுறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு மூடுறா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் என் குட்டி பொண்ணு அழகாக வெட்டுது. கம்மியாக கொத்து போதும், அது வரைக்கும் கொத்து போதும். கொத்து கீழே கொத்து கொத்து.